கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீத புஸ்தகம் 118 5வது வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். இந்த நாளின் தெய்வ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்கள் ஜெபத்திற்கு பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் யாபேசை பற்றி வாசிக்கும்போது பிறந்ததிலிருந்து பல நெருக்கடிகளை சந்தித்தார். அவனுடைய பெயர் துக்கத்தை உண்டாக்குறவன் என்று பொருள்பட்டது. மற்றவர்களை விட தன் வாழ்க்கையில் அதிக துயரத்தையும் வறுமையையும் தடைகளையும் அவன் சந்தித்தான். யாபேஸ் இத்தகைய சூழ்நிலையில் சோர்ந்து போகாமல் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தார். தேவன் அவன் விண்ணப்பத்தை கேட்டு பதிலளித்தார். அவன் இருந்த துக்கம் நிலை மாறி வறுமை நீங்கி பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, உங்க வாழ்விலும் நெருக்கத்தின் சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அவர் உங்க விண்ணப்பத்துக்கு பதில் தந்து உங்களை ஆசீர்வதித்து பலுக பெருக பண்ணுவார். விசுவாசியுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.